போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 11. மிகுந்த சந்தோஷமான மனதோடு தென் ருஷ்ய வழியாக தமது பயணத்திலிருந்து பியர் திரும்பினார். தமது நண்பர் பால்கோன்சியை அவர் பார்த்து 2 வருஷங்களாகின. அவரை சந்திக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர் விரும்பி வந்தபடியால் அந்த ஆசையை தாம் திரும்பி வரும்போது நிறைவேற்றினார். பாகுசாராவா என்ற எஸ்டேட் கவர்ச்சியே இல்லாத ஒரு சமதளமான பூமியில் வயல்களுக்கும் காடுகளுக்கும் மத்தியில் இருந்தது. மரங்களில் பலவற்றை வெட்டியிருந்தார்கள். புதிதாக தோண்டப்பட்ட ஒரு குளத்துக்கு பின்பாக அங்கு உள்ள வீடு இருந்தது. அந்த குளத்தின் விளிம்பு வரையில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. அதன் கரைகள் புல் இல்லாமல் இருந்தன. ஒரு கிராமத்தின் கடைசியில் அது இருந்தது. அந்த கிராமம் ஒரு காட்டுக்கு மத்தியில் ரஸ்தாவின் ஓரமாக நீண்டிருந்தது. அந்த எஸ்டேட்டில் ஒரு களம், வெளி வீடுகள், குதிரை லாயங்கள், ஒரு ஸ்நான வீடு, ஒரு சிறு மாளிகை, ஒரு பெரிய செங்கல் வீடு, இவ்வளவும் இருந்தன. அந்த வீட்டின் முகப்பு அர்த்த சந்திர ரூபமாக இன்னும் பூர்த்தியாகாமல் இருந்தது. அந்த வீட்டை சுற்றி புதிதாக தோட்டம் போட்டிருந்தார்கள். அங்கிருந்த வேலிகளும் வாசல் கதவுகளும் புதிதாகவும் பலமாகவும் இருந்தன. பச்சை வர்ணம் அடிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் வண்டியும் 2 நெருப்பும் பம்புகளும் ஒரு கொட்டகையில் நின்றன. பாதைகள் எல்லாம் நேராகவும் பாலங்கள் எல்லாம் பலமாகவும் பக்கவாட்டில் கைப்பிடிகள் போடப்பட்டும் இருந்தன. சுத்தமாகவும் திறமையாகவும் நிர்வாகம் செய்யப்படுவது போல அங்கிருந்த ஒவ்வொன்றின் உருவம் காணப்பட்டன. பியர் சந்தித்த சில வீட்டு வேலைக்கார அடிமைகளிடம் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். புதிதாக கட்டப்பட்ட ஒரு சின்ன மாளிகையை, அந்த குளத்திற்கு பக்கத்தில் இருந்த கட்டிடத்தை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ குழந்தையாக இருந்த காலத்தில் அவரை மேற்பார்வை பார்த்து வந்த ஆண்டன் என்பவர் பியரை சந்தித்து வண்டியிலிருந்து அவர் இறங்குவதற்கு உதவி செய்தார். இளவரசரை பார்க்கலாம் என்று அவர் கூறிவிட்டு ஒரு சுத்தமான முன்னறைக்கு அவரை அழைத்து சென்றார். அந்த சிறிய ஆனால் சுத்தமான வீட்டின் அடக்கமான தோற்றம் பியரின் உள்ளத்தை கவர்ந்தது. பீட்டர்ஸ்பர்கில் அவருடைய நண்பரை இதற்கு முன்பாக பிரமாதமான சூழ்நிலைகளில் அவர் சந்தித்திருக்கிறார். அவர் அவசரமாக அந்த சிறிய வரவேற்பறையில் நுழைந்தார். மரத்தினாலான அதன் சுவர்கள் தேவதாரு மரத்தின் மனதை வீசிக்கொண்டிருந்தன. அவர் இன்னமும் உள்ளே போயிருப்பார். ஆனால் அதற்குள்ளாக ஆண்டன் அவருக்கு முன்பாக ஓடி கதவை தட்டினார். யாரது என்ற ஒரு கனிவற்ற கண்டிப்பான குரல் கேட்டது. ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஆண்டன் பதிலளித்தார். அவரை காத்திருக்கும்படி சொல் என்று சொன்னார். ஒரு நாற்காலியை பின்னால் தள்ளும் சப்தம் கேட்டது. வேகமாக நடந்து அந்த வாசலுக்கு பியர் போனார். வெளியே வந்து கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூவை பியர் திடீரென்று நேருக்கு நேராக சந்தித்தார். இளவரசர் ஆண்ட்ரூவின் முகம் சுளித்திருந்தது. அவர் வயதானவராக காணப்பட்டார். பியர் அவரை ஆலிங்கனம் செய்து அவருடைய கண்ணாடியை எடுத்துவிட்டு தமது நண்பரை கன்னத்தில் முத்தமிட்டு கவனமாய் அவரை பார்த்தார். நான் உம்மை எதிர்பார்க்கவில்லை. நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். பியர் ஒன்றும் சொல்லவில்லை. நிலைத்த நோக்கோடு ஆச்சரியத்தோடு நண்பரை பார்த்தார். அவரிடம் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை கண்டு அவர் உள்ளம் அதிர்ந்தார். அவருடைய வார்த்தைகள் அன்பானவையாக இருந்தன. அவருடைய உதடுகளிலும் முகத்திலும் புன்சிரிப்பு காணப்பட்டது. ஆனால் அவருடைய கண்கள் மந்தமாகவும் உயிரற்றவையாகவும் இருந்தன. அவற்றிற்கு
மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பிரகாசமுள்ள தோற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பிய போதிலும் அவரால் கொடுக்க முடியவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ மெலிந்து, முகம் வெளிரி, அதிகமான ஆண் தோற்றத்தோடு காணப்பட்டார். ஆனால் அவர் உற்சாகம் எதுவும் இல்லாமலும், எப்பொழுதும் தீவிரமாக ஏதோ ஒன்றை பற்றி ஒருமனப்பட்டு யோசனை செய்தபடியால் அவருடைய நெற்றியில் ஏற்பட்ட சுருக்கத்தோடும் காணப்பட்டது. பியரும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வெகுகாலம் பிரிந்திருந்து சந்திப்பவர்கள் பேச ஆரம்பிக்கும்போது குறிப்பிட்ட எதை பற்றி நிலைத்து நின்று பேச மாட்டார்கள். அதே மாதிரி அவர்கள் பேசினார்கள். நீளமாக பேச வேண்டிய விஷயங்களை பற்றி சுருக்கமாக கேள்விகள் கேட்டு சுருக்கமாக பதில்களும் சொல்லி கொண்டு வந்தார்கள். கடைசியாக ஆரம்பத்தில் லேசாக பேசிவிடப்பட்ட சில விஷயங்கள் மீது மீண்டும் உரையாடல் திரும்பியது. அதாவது அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எதிர்காலத்திற்கான திட்டங்கள், பியரின் பயணங்கள், அவர் செய்து வரும் வேலைகள், அப்பொழுது நடந்து வந்த யுத்தம் முதலியவைகளை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். தமது நண்பரின் முகத்தில் காணப்பட்ட சிந்தனையும் சோர்வையும் பியர் கவனித்தார். அவை இப்பொழுது பியரிடம் அவர் புன்சிரிப்பு கொள்ளும்பொழுது எல்லாம் மிகுந்த தெளிவாக காணப்பட்டன. முக்கியமாக கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பியர் பரபரப்போடு பேசியபோது அதை கவனித்து கொண்டிருந்த ஆண்ட்ரூவிடம் அத்தகைய புன்சிரிப்பும் காணப்பட்டது. பியர் சொல்பவைகளுக்கெல்லாம் தமது அனுதாபத்தை காட்ட வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ விரும்புவதைப் போலவும், ஆனால் அப்படி செய்ய முடியாமல் இருப்பதைப் போலவும் அது தோன்றியது. தம்முடைய உற்சாகங்களையும் கனவுகளையும் சந்தோஷத்தின் அல்லது நல்ல காரியங்களின் நம்பிக்கைகளையும் பற்றி இளவரசர் ஆண்ட்ரூவின் முன்பாக பேசுவது பொருத்தமே இல்லை என்று பியர் உணர ஆரம்பித்தார். அவருடைய புதிய பிரீமேசன் கொள்கைகள் அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு பின்பாக முக்கிய உயிர் பெற்று இன்னும் அதிகமாக பலமடைந்திருந்தன. அவற்றை பற்றி அவர் பேசுவதற்கு வெட்கமடைந்தார். இப்பொழுது தாம் முற்றிலும் மாறியிருப்பதையும் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்ததை விட அவர் இப்பொழுது மிகுந்த சிறப்பாய் இருப்பதையும் காட்ட வேண்டும் என்று பியர் அடக்க முடியாத ஆவலினால் தூண்டப்பட்டார். என்றாலும் அதை சொல்வது அசட்டுத்தனமாய் இருக்கும் என்று நினைத்து அதை வெளியிடாமல் தம்மை அடக்கிக் கொண்டார். அக்காலத்திலிருந்து நான் எவ்வளவு அனுபவம் அடைந்திருக்கிறேன் என்பதை என்னால் உமக்கு சொல்ல முடியும் என்றார் பியர். ஆமாம், அப்பொழுதிலிருந்து நாம் மிக மிக அதிகமாக மாறியிருக்கிறோம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. உம்மை பற்றி என்ன? உமது திட்டங்கள் என்ன? திட்டங்களா? என்னுடைய திட்டங்களா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுவர் போல கேலியாக பதில் சொன்னார். நல்லது, நீரே பாரும். நான் இப்பொழுது வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். அடுத்த வருடத்திலிருந்து நான் இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன். பியர் மௌனமாகவும் ஊடுருவி பார்ப்பது போலவும் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை நோக்கினார். அவருடைய முகம் மிகவும் வயதானதாக இருந்தது. இல்லை, நான் கேட்க விரும்பியது என்னவென்றால் என்று பியர் ஆரம்பித்தார். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ இடைமறித்தார். ஆனால் என்னை பற்றி ஏன் பேச வேண்டும்? என்னிடம் நீர் பேசும். ஆம், உம்முடைய பயணங்களை பற்றியும் உம்முடைய எஸ்டேட்டுகளில் நீர் செய்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களை பற்றியும் என்னிடம் நீர் சொல்லும். தமது எஸ்டேட்டுகளில் தாம் செய்த காரியங்களை பற்றி பியர் விவரிக்க ஆரம்பித்தார். அங்கே ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகளில் தாம் எடுத்துக்கொண்ட பங்கை கூடியவரை மறைக்க முயற்சித்தார். பியர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லும்படி இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பல தடவை தூண்டினார். அவையெல்லாம் பழைய காலத்து கதை என்பது போல அவற்றை சிரத்தை இல்லாமல் அவர் கேட்டு வந்தார். அது மட்டுமல்ல, பியர் தம்மிடம் சொல்லி கொண்டிருப்பதை கேட்பதைக் கண்டு வெட்கம் அடைவது போல கூட அவர் நினைத்தார். பியர் தர்ம சங்கடமான நிலைமையில் தவித்தார். தம்முடைய நண்பருடன் இருப்பது கூட அவருக்கு மனசோர்வாய் இருந்தது. கடைசியாக மௌனமாகிவிட்டார்.
விஷயம் என்ன என்பதை நான் உமக்கு சொல்கிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஆரம்பித்தார். அவர் கூட மனசோர்வு அடைந்திருப்பது போலவும் தமது நண்பருடன் இருப்பது கஷ்டமாக இருப்பது போலவும் காணப்பட்டார். நான் இங்கே தற்காலிகமாகத்தான் இருக்கிறேன். இதை சுற்றி பார்ப்பதற்காக இப்பொழுதுதான் வந்தேன். இன்று திரும்பி எனது சகோதரி இருக்குமிடம் போகிறேன். அவளை உமக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் அவளை உமக்கு முன்பே பழக்கம் உண்டு. டின்னருக்கு பின்னால் நாம் போவோம். இப்பொழுது இந்த இடங்களை சுற்றி பார்க்க நீர் விரும்புகிறீரா என்று தமது நண்பருக்கு தமக்கு இடையில் பேசுவதற்கான ஒற்றுமையான கருத்துகள் எதுவும் இல்லாதவர் போலவும் பேசினார். அவரை திருப்தி செய்ய முயற்சிப்பவர் போலவும் பதில் சொன்னார். டின்னர் சாப்பிடுகிற நேரம் வரையில் அவர்கள் வெளியே சென்று சுற்றி பார்த்தார்கள். அரசியல் விஷயங்களை பற்றியும் தங்களுக்கு இருவருக்கும் பழக்கமானவர்களை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். அந்யோன்யமாக பழக்கமில்லாதவர்கள் எப்படி பேசுவார்களோ அதே மாதிரி அவர்கள் பேச்சு இருந்தது. கொஞ்சம் உற்சாகத்தோடும் சிரத்தையோடும் தம்முடைய புதிய வீட்டை பற்றியும் அங்கு கட்டிக்கொண்டிருக்கும் கட்டடங்களை பற்றியும் இளவரசர் ஆண்ட்ரூ பேசினார். இங்கே கூட எதிர்கால ஏற்பாடுகளை பற்றி ஒரு கட்டட சாரத்தின் மீது நின்று அவர் பேசிய போது பின்வருமாறு சொன்னார். இவையெல்லாம் சுவாரஸ்யமாகவே இல்லை. நாம் டின்னருக்கு போவோம். அதன் பின்னால் புறப்பட்டு போகலாம். டின்னரின் போது பியரின் திருமணத்தை பற்றி உரையாடல் திரும்பியது. அதை பற்றி நான் கேட்டபொழுது மிகுந்த ஆச்சரியமடைந்தேன் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பியர் செய்வதைப் போலவே இப்பொழுதும் ஞானி முகம் சிவந்தார். உடனே அவசரமாக அவர் சொல்லியது, அவையெல்லாம் எப்படி நடந்தன என்பதை பற்றி நான் ஒரு சமயம் உமக்கு சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் முழுவதும் எக்காலத்திற்கும் முடிந்துவிட்டன. எக்காலத்திற்குமா? எதுவுமே எக்காலத்திற்கும் இருக்க முடியாது என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. ஆனால் அவையெல்லாம் எப்படி முடிந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? டூயல் சண்டையை பற்றி நீர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியானால் அதையும் கூட நீர் அனுபவிக்க வேண்டியது இருந்ததா? ஒரு விஷயம், அது என்னவென்றால் அந்த மனிதனை நான் கொல்லாமல் இருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார் பியர். ஏன் அப்படி? ஒரு கேடுகெட்ட நாயை கொல்வது உண்மையிலேயே மிக நல்ல காரியம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. இல்லை, ஒரு மனிதனை கொல்வது தவறானது. அது ஏன் தவறானது என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். எது சரி என்பதையும் எது தவறு என்பதையும் அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு விதிக்கப்படவில்லை. மனிதர்கள் எப்பொழுதுமே எது சரி என்றும் எது தவறென்றும் நினைக்கிறார்களோ அதில் வேறு எதையும் விட அதிகமாக எப்பொழுதுமே தவறி இருக்கிறார்கள், இனியும் தவறுவார்கள். இன்னொருவருக்கு கெடுதி விளைவிக்கிற காரியம் தவறானது என்று பியர் சொன்னார். தாம் அங்கு வந்த பின்பு முதல் தடவையாக இளவரசர் ஆண்ட்ரூ உணர்ச்சி கொண்டு பேச ஆரம்பித்ததால் அவர் மகிழ்ச்சியான உணர்ச்சி கொண்டார். தற்கால நிலைமைக்கு அவர் வந்ததற்கு காரணம் என்ன என்பதை அவர் தெரிவிக்க விரும்பினார். மற்றொருவருக்கு கெடுதலானது என்பதை உமக்கு யார் சொன்னது என்று இளவரசர் கேட்டார். கெட்டது கெட்டது, நமக்கு எது கெடுதலானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் என்றார் பியர். ஆமாம், நாம் அதை அறிவோம். கெடுதல் என்று என் உள்ளத்தில் தோன்றியதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். அவர் தமது புதிய மனப்போக்கை பியருக்கு வெளிப்படுத்த விரும்பி மேலும் மேலும் உற்சாகமாக பேசினார். அவர் பிரெஞ்சு மொழியில் உரையாடல் செய்தார். இந்த வாழ்க்கையில் 2 ரொம்ப உண்மையான தீங்குகளை நான் அறிவேன். அதாவது வியக்கூலமும் உடம்பும் சௌகரியமும் ஆகும். அவை இல்லாததுதான் ஒரே ஒரு நல்ல காரியம். இந்த 2 தீங்குகளையும் தவிர்த்து நான் வாழ்க்கை நடத்துவதுதான் என்னுடைய தற்கால பூரணமான தத்துவமாகும். அண்டை அயலார்கள் மீது அன்பு கொள்வது,
சுயநல தியாகம் செய்வது ஆகியவைகளை பற்றி என்ன சொல்கிறீர் என்று பியர் ஆரம்பித்தார். இல்லை, நீர் சொல்வதை ஒப்புக்கொள்ள முடியாது. தீங்கு செய்யாமலும் பச்சாதாபம் படும்படி நடந்து கொள்ளாமலும் வாழ்வது மட்டும் போதுமானவை அல்ல. நான் அந்த மாதிரி வாழ்ந்து எனது வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன். இப்போதுதான் நான் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பித்திருக்கிறேன், அல்லது வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பியரின் தன்னடக்கம் அந்த மாதிரி திருத்தி சொல்லும்படி செய்தது. இப்போதுதான் வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீர் சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. நீர் என்ன சொல்கிறீரோ அதை நீர் உண்மையில் நம்பவில்லை. ஒரு கேலி புன்னகையோடு மௌனமாக பியரை இளவரசர் ஆண்ட்ரூ நோக்கினார். நீர் எனது சகோதரி இளவரசி மேரியை பார்க்கும்பொழுது அவளுடன் மிகுந்த சுமூகமாக உம்மால் இருக்க முடியும். நீர் சொல்வது உமக்கு ஒரு வேளை சரியாக இருக்கலாம் என்று அவர் சொல்லிவிட்டு சிறு தயங்கி மேலும் சொன்னார். ஆனால் அவரவர்களுடைய வழிகளில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நீர் உமக்காக வாழ்ந்தீர், அதனால் உமது வாழ்க்கை பாழ்பட்டு விட்டதாக சொல்லுகிறேன். மற்றவர்களுக்காக நீர் வாழ ஆரம்பித்த பின்புதான் சந்தோஷத்தை கண்டுபிடித்ததாக கூறுகிறேன். ஆனால் என்னுடைய அனுபவம் நேர் விரோதமாக இருக்கிறது. நான் பெரும் புகழுக்காகவே வாழ்ந்தேன். கடைசியில் புகழ் என்றால் என்ன? இதே மாதிரி பிறரிடமும் அன்பு கொள்ளுவது, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவது, அவர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புவது ஆகிய இவைதான். ஆகவே நான் பிறருக்காக வாழ்ந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் பாழாக்கினேன். எனக்காக நான் வாழ ஆரம்பித்த பின்புதான் நான் மனசாந்தி அடைந்தேன். உமக்காக நீர் வாழ்கிறீர் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று பியர் அதிகமாய் பரபரப்பு அடைந்து கேட்டார். உமது மகனை பற்றியோ சகோதரியை பற்றியோ அல்லது உமது தந்தையை பற்றியோ என்ன சொல்லப் போகிறேன்? அவர்களும் என்னைப் போல அதே மாதிரிதான். அவர்களை பிறர் என்று சொல்ல முடியாது. பிறர் என்பது அண்டை அயலார்களே ஆகும். அந்த அண்டை அயலார்களை பற்றி தான் நீரும் இளவரசி மேரியும் பேசுகிற அந்த அண்டை அயலார்கள்தான் உம்முடைய கியூ மாகாணத்து விவசாயிகள். அவர்களுக்காகத்தான் நன்மை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று விளக்கினார் இளவரசர் ஆண்ட்ரூ. கேலி செய்வது போலவும் சண்டைக்கு இழுப்பது போலவும் போன்ற தோற்றத்தோடு பியரை அவர் நோக்கினார். அவரை மேலும் பேசுவதற்கு இழுக்க விரும்புவதைப் போல தோன்றியது. நீர் கேலி செய்கிறீர் என்று மேலும் பரபரப்படைந்து பியர் பதிலளித்தார். நான் நன்மை செய்வதோ வெகு சொற்பம். அதையும் சரியாக எனக்கு செய்ய தெரியவில்லை. அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினால் அதில் தவறா அல்லது தீங்கோ என்ன இருக்க முடியும்? துர்தஷ்டம் பிடித்த மக்களான நமது அடிமைகளோ நம்மை போன்றவர்களோ கடவுளை பற்றியோ உண்மையை பற்றியோ எதுவும் அறியாமல் மத சடங்குகளையும் அர்த்தமற்ற பிரார்த்தனைகளையும் செய்து வளர்ந்து சாகிறோம். அப்பேற்பட்டவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் நஷ்டீடுகளை பற்றியும் மன சமாதானத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்து அவற்றில் அவர்கள் சந்தோஷமான நம்பிக்கை கொள்ளும்படி செய்வதில் என்ன தீங்கு இருக்கிறது? எவ்விதமான உதவியும் இல்லாமல் மக்கள் பிணியினால் செத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை சுலபமாக செய்ய முடியும் போது ஒரு டாக்டரையோ ஒரு ஆஸ்பத்திரியையோ ஒரு வயதானவர்களுக்கு ஒரு விடுதியையோ கொடுத்து அவர்களை ஆதரிப்பதில் எம்மாதிரியான தீங்கோ தவறோ இருக்க முடியும்? வாழ்க்கையில் குழந்தை உள்ள ஒரு பெண்ணோ அல்லது ஒரு விவசாயியோ இரவும் பகலும் வேலை செய்யும் போது அவர்களுக்கு ஓய்வும் சௌகரியமும் செய்து கொடுப்பது எல்லாரும் உணரக்கூடிய, யாரும் மறுக்க முடியாத ஒரு நன்மை அல்லவா?
என்று பெயர் வேகமாகவும் மழலை பேச்சிலையும் பேச ஆரம்பித்தார். அதை நான் செய்திருக்கிறேன். ஒருவேளை அது சிறிதாக இருக்கலாம் என்றாலும் ஏதோ கொஞ்சம் அதற்காக செய்திருக்கிறேன். அது சரியான காரியம் அல்லவென்று என்னை உம்மால் இணங்க வைக்க முடியாது. அதுவும் தவிர நீரும் அம்மாதிரி நினைக்கவில்லை என்று என்னை நம்பும்படி செய்யவும் உம்மால் முடியாது. இம்மாதிரி நன்மை செய்வதில் ஏற்படும் மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரே சந்தோஷமாகும். இதுதான் முக்கியமான விஷயம். இதை நான் அறிவேன். நான் நிச்சயமாக அறிவேன். ஆமாம், நீர் அம்மாதிரி சொல்லுவதாய் இருந்தால் அது முற்றிலும் வேறான விஷயம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. நான் வீடு கட்டி தோட்டம் போடுகிறேன். நீர் ஆஸ்பத்திரிகள் கட்டுகிறேன். இவை நமக்கு நேர் போக்காய் இருக்கலாம். ஆனால் எது சரி எது நல்லது என்பதை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவரால் தான் முடிவு செய்ய முடியும். நம்மால் முடியாது. நல்லது, நீர் ஒரு விவாதம் செய்ய விரும்புகிறேன். சரி, இப்பொழுது வாரும். மேஜை முன்பிருந்த அவர்கள் எழுந்து முன்வழி மண்டபத்தில் அமர்ந்தார்கள். அது ஒரு வராண்டா மாதிரி உபயோகமாக வந்தது. வாரும், இப்பொழுது நாம் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். நீர் பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுகிறீர் என்று விரலை மடக்கி இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். படிப்பு முதலவைகளை பற்றி கூறுகிறேன். அதாவது அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறேன். அதாவது அச்சமயம் அவ்வழியாக தனது தொப்பியை தூக்கி மரியாதை காட்டிவிட்டு போன ஒரு விவசாயியை சுட்டி காட்டினார். அவனை அவனுடைய மிருக நிலையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஆத்மார்த்தமாக விஷயங்களை அவன் உள்ளத்தில் கிளப்பிவிட நீர் விரும்புகிறேன். ஆனால் அந்த மிருக இன்பம் இருக்கிறதே, அது ஒன்றுதான் சாத்தியமான இன்பம் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த ஒரு இன்பத்தையும் அவனிடமிருந்து பறித்துவிட நீர் விரும்புகிறேன். நான் அவனை பார்த்து பொறாமை கொள்கிறேன். ஆனால் நீரோ என்னிடமுள்ள சொத்துகளையும் அவனுக்கு கொடுக்காமல் என்னை போல அவனையும் செய்துவிட விரும்புகிறேன். அவனுக்கு உள்ள வேலைகளை குறைக்க வேண்டும் என்றும் நீர் சொல்லுகிறேன். ஆனால் அவன் உயிர் வாழ்ந்து இருப்பதற்கு அவனுடைய உடல் உழைப்பு அவனுக்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. உமக்கும் எனக்கும் எப்படி உள்ள கிளர்ச்சிகள் அவசியமாய் இருக்கின்றனவோ அதே மாதிரி அவனுக்கும் உடல் உழைப்பு அவசியமாய் இருக்கிறது. உம்மால் சிந்தனை செய்யாமல் இருக்க முடியாது. நான் காலை 2 மணிக்கு தான் படுக்கப் போகிறேன். அப்பொழுது சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும்படியால் விடுகிற வரையில் நான் புரண்டு கொண்டே இருப்பேன் ஒழிய தூங்க முடியாது. ஏனெனில் நான் சிந்திக்கிறேன். அவனுக்கு எப்படி வயலை உழாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னால் சிந்திக்காமல் இருக்க முடியாது. அவன் அவனுடைய வேலையை செய்யாவிட்டால் ஒரு மதுக்கடைக்கு போவான் அல்லது அசௌகரியமாய் படுப்பான். அவன் செய்யக்கூடிய கடுமையான அந்த உடல் உழைப்பை என்னால் செய்ய முடியாது. அப்படி செய்தால் ஒரு வாரத்தில் நான் மாண்டு போவேன். ஆனால் உடல் உழைப்பு இல்லாத என்னுடைய சோம்பேறித்தனத்தை அவன் கை கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அவன் உடல் பெருத்து மாண்டு போவான். 3வது விஷயம், நீர் எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தீர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி தமது 3வது விரலை மடக்கினார். ஆமாம், ஆஸ்பத்திரிகள், மருந்துகள். அவனுக்கு ஒரு இழப்பு வருகிறது. அவன் செத்து கொண்டிருக்கிறான். நீர் வந்து அவனுடைய இரத்தத்தை வெளியெடுத்து அவனை குணப்படுத்துகிறேன். அவன் அதன் பின்னால் உடல் வலிமை எதுவும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் சுமையாக இன்னும் 10 வருடம் வாழ்கிறான். மிகுந்த சுலபமாகவும் சௌகரியமாகவும் அவனுக்கு இருக்கக்கூடியது மரணம் ஒன்றுதான். மக்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமாகவும் இருக்கிறார்கள். ஒரு தொழிலாளியை இழப்பதற்கு நீர் வருத்தப்படுவீரானால் அது வேறு விஷயம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் நீரோ அவன் மீதுள்ள அன்பினால் அவனை காப்பாற்ற விரும்புகிறேன். அவனோ அதை விரும்பவில்லை. தவிரவும் மருந்தின் மூலம் யாரையும் குணப்படுத்தி விடலாம் என்று நினைப்பது எப்பேற்பட்ட நினைப்பு! மருந்தினால் ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை என்று அவர் சொல்லிவிட்டு
கோபமாக முகம் சுளித்து பியரிடமிருந்து திரும்பிக் கொண்டார். தமது கருத்துக்களை இளவரசர் ஆண்ட்ரூ தெளிவாக கூறியபடியால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு தடவைக்கும் மேலாக அவர் சிந்தித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. பல நாட்கள் பேசாமல் இருந்த ஒருவர் பேசியதைப் போல வேகமாகவும் உடனுக்குடனேயே அவர் பேசினார். அவருடைய முடிவுகள் உபயோகமற்றவை என்று அறிய அறிய அவருடைய நோட்டம் வர வர அதிகமாக பரபரப்பாயிற்று. ஓ, அது பயங்கரமானது. ஆமாம், ரொம்ப பயங்கரமானது என்று பியர் சொன்னார். இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு ஒருவர் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாஸ்கோவில் நான் இருந்தபோதும் பயணம் செய்து கொண்டிருந்த போதும் இம்மாதிரி நினைப்புகள் எனக்கு ஏற்பட்டது உண்டு. அந்த சமயங்களில் எல்லாம் நான் தளர்ந்து விழுந்து விடுவது உண்டு. அதனால் வாழ முடியாமலேயே இருந்தேன். ஒவ்வொன்றும் எனக்கு வெறுப்பாகவும் தோன்றும். எல்லாவற்றையும் விட அதிகமாக என்னை பற்றியே வெறுப்பு ஏற்படும். அப்பொழுது நான் சாப்பிடவில்லை, குளிக்கவில்லை. உமக்கு எப்படி தோன்றியது? ஏன் குளிக்காமல் இருக்க வேண்டும்? அது சுத்தமானதல்ல என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையை கூடுமான வரையில் இனிமையானதாக வைத்து கொள்ள வேண்டும். நான் உயிரோடு இருக்கிறேன், அது எனது குற்றமல்ல. ஆகவே பிறரை துன்புறுத்தாதபடி நான் எவ்வளவு சிலாக்கியமாக வாழ முடியுமோ அப்படி வாழ வேண்டும். இம்மாதிரி கொள்கைகளை கொண்டு நீர் வாழ்க்கையை நடத்தும்போது உமது வாழ்க்கைக்கு தூண்டுகோலாய் இருப்பது எது? அசையாமலும் ஒன்றும் செய்யாமலும் ஒருவர் சும்மா இருக்க முடியும். இப்பொழுது இருக்கிறபடி வாழ்க்கை என்பது ஒருவருக்கும் மனசாந்தியை கொடுப்பது இல்லை. நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு மிகுந்த சந்தோஷமாயிருப்பேன். இங்குள்ள சீமான்கள் ஆனால் ஒரு பக்கத்தில் இந்த மாவட்டத்திற்கு தங்கள் பிரதிநிதியாக என்னை மார்ஷல் என்ற பதவிக்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதைவிட நான் வெளியே வந்துவிட்டேன். அது ஒன்றுதான் நான் செய்யக்கூடியது. அந்த பதவிக்கு வேண்டிய சுமூகமான சுபாவம், புத்தி இல்லாத ஆடம்பரம் ஆகிய அவசியமான குணங்கள் என்னிடம் கிடையாது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் இந்த வீட்டை எடுத்துக்கொள்ளவும் அமைதியாக ஒருவர் தங்கி இருக்க வேண்டுமானால் ஒருவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதற்காக இதை கட்டினேன். இப்பொழுதும் பாரும், இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது ஆரம்பமாகிவிட்டது. நீர் ஏன் இராணுவத்தில் சேவை செய்யவில்லை? ஆஸ்டர்லீச் யுத்தத்திற்கு பின்பா என்று இளவரசர் ஆண்ட்ரூ கவலையோடு கேட்டார். இல்லை, நான் சேரமாட்டேன். ருஷ்ய இராணுவத்தில் போர் முனையில் நான் மீண்டும் சேவை செய்வது இல்லை என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். நான் செய்ய மாட்டேன். இங்கே ஸ்மால்லென்ஸுக்கு போனோபார்ட் வந்து இந்த பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டுக்கே அபாயம் வந்தாலும் கூட நான் ருஷ்ய இராணுவத்தில் அப்பொழுதும் கூட சேவை செய்ய மாட்டேன். தமது அடக்கத்தை மீண்டும் மேற்கொண்டு அவர் தொடர்ந்து பேசினார். இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் வேலை நடப்பதாக நான் சொல்லி கொண்டிருந்தேன். 3வது ஜில்லாவிற்கு இந்த வேலைக்கு எனது தந்தை பிரதான அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். போர் முனைக்கு போகாமல் நான் தப்பிக்க வேண்டுமானால் அவரின் கீழ் வேலை செய்வது ஒன்றுதான் வழி. அப்படியானால் நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீரா? ஆம், நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் சிறிது தயங்கினார். நீர் எதற்காக சேவை செய்ய வேண்டும்? ஏன்? இதுதான் காரணம். எனது தந்தை அவருடைய காலத்தில் மிகுந்த பிரக்யாதி பெற்றவர்களில் ஒருவர். அவர் இப்பொழுது வயோதிகமாய் இருக்கிறார். அவர் ஒரு குரூரமானவர் அல்ல என்றாலும் மிகுந்த உற்சாகமுள்ளவர். கங்கு கரையற்ற அதிகாரத்தை அனுபவித்து அவருக்கு வழக்கமானபடியால் அவர் பயங்கரமாக இருப்பார். அதோடு கூட படைக்கு ஆள் சேர்ப்பதற்காக அவரை ஒரு சேனாதிபதியாக சக்கரவர்த்தி நியமித்து அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்னால் நான் 2 மணி நேரம் தாமதமாக போய் சேர்ந்திருந்தால் யுப்னோவா என்ற இடத்தில் உள்ள
சம்பள பட்டுவாடா செய்யும் ஒரு குமாஸ்தாவை அவர் தூக்கில் போட்டிருப்பார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு புன்னகையோடு சொன்னார். என்னுடைய தந்தையிடம் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. அதனால்தான் நான் சேவை செய்கிறேன். முதலில் செய்துவிட்டு பின்னால் தாமே வேதனை அடையும் காரியங்களை அவரை செய்ய விடாமல் தடுப்பதற்காகத்தான் நான் சேவை செய்கிறேன். சரி, இப்பொழுது நீர் பாரும். ஆமாம், ஆனால் நீர் மனோராஜ்யம் செய்வதைப் போல அது இல்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து கூறினார். அந்த அயோக்கியனான குமாஸ்தாவை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. பட்டாளத்திற்கு சேர்ந்த ஆட்களிடமிருந்து சில ஜோடுகளை அவன் திருடிவிட்டான். அவனை தூக்கில் போட்டிருந்தால் கூட நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பேன். ஆனால் எனது தந்தைக்காகவே நான் வருந்தினேன். அதுவும் கடைசியில் எனக்காகவே என்பதுதான் முடிகிறது. இளவரசர் ஆண்ட்ரூ மேலும் மேலும் பரபரப்பு கொண்டார். தம்முடைய அண்டை அயலாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை எதுவும் தமது செய்கையில் கிடையாது என்பதை பியருக்கு நிரூபிக்க அவர் முயற்சி செய்தபோது அவருடைய கண்கள் பரபரப்போடு மின்னின. இப்பொழுது பாரும், உமது அடிமைகளை விடுவிக்க வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் என்று அவர் தொடர்ந்து சொன்னார். அது ரொம்ப நல்ல காரியம். ஆனால் உமக்கல்ல, உமது அடிமைகளுக்கும் அல்ல. உமது அடிமை யாரையும் சவுக்கால் அடிக்கவோ அல்லது சைபீரியாவுக்கு அனுப்பவோ நீர் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். அவர்களை அடித்தாலும் சரி, சவுக்கால் அடித்தாலும் சரி, அல்லது சைபீரியாவுக்கு அனுப்பினாலும் சரி, அதனால் அவர்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. சைபீரியாவிலும் அதே மாதிரி மிருக வாழ்க்கைதான் அவர்கள் நடத்துகிறார்கள். உடம்பில் பட்ட சவுக்கடி ஆறிவிடும். முன்போலவே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அந்த அடிமைகளின் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அது நல்லது. நியாயமாகவும் அநியாயமாகவும் அவர்கள் தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பதால் அவற்றின் பலனாக முதலில் அவர்களை வியாக்குலம் வந்து அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாக்குலத்தை நசுக்கி தேய்த்து விடுவதால் இரக்கமற்ற கடின சித்தத்தில் அவர்கள் வளர்கிறார்கள். இதன் பலமாக தார்மீகமாய் அவர்கள் அழிந்து போகிறார்கள். இப்பேற்பட்டவர்கள் மீதான நான் இரக்கம் கொள்கிறேன். இவர்களுக்காகத்தான் அடிமைகளை விடுதலை செய்ய நான் விரும்புகிறேன். அந்த மாதிரியான பரம்பரைகளில் எல்லாம் எல்லையற்ற அதிகாரங்களிலும் வளர்க்கப்பட்ட நல்ல மனிதர்கள் வயது ஆக ஆக மிகுந்த கோபமுள்ளவர்களாக மாறி கடின சித்தமும் குரூர சித்தமும் கொண்டவர்களாக விளங்குவதை நீர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். அப்பேற்பட்டவர்களுக்கு தங்களுடைய குணங்கள் நன்றாக தெரியும் என்றாலும் தங்களால் அவற்றை அடக்க முடியாமல் அவற்றில் வளர்ந்து மேலும் துக்ககரமான நிலைக்கு வந்துவிடுவார்கள். மிகுந்த சிரத்தையோடு இளவரசர் ஆண்ட்ரூ பேசியதால் இம்மாதிரியான சிந்தனைகள் அவருடைய தந்தையின் வாழ்க்கையிலிருந்தே அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று பியரால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் பதில் சொல்லவில்லை. ஆகவே அதற்காகத்தான் நான் வருந்துகிறேன். அதாவது மனிதனுடைய கண்ணியம், மனசாந்தி, பரிசுத்தம் இவைகளுக்காகவே நான் வருந்துகிறேன். அடிமைகளின் முதுகுகளுக்காகவோ தலைகளுக்காகவோ அல்ல. அவற்றை நீர் அடித்தாலும் சரி, சிரைத்தாலும் சரி, அவை எப்பொழுதுமே பழைய மாதிரியான முதுகுகளாகவும் தலைகளாகவும் இருக்கும். இல்லை இல்லை, 1000 தடவை இல்லை. நீர் சொல்வதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் பியர். பகுதி 11 முடிந்தது.